நம சிவாய. மதுரையில் பிறந்த வாதவூரர், அதாவது மாணிக்கவாசகர், திருப்பெருந்துறைக்கு ஏன் போனார், அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அரிமர்த்தன பாண்டியன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகருக்கு ஒரு பணி நியமிக்கப்படுது. என்னென்னா, கொஞ்சம் பொண்ணும் பொருளும் கொடுத்து நிறைய நல்ல குதிரைகளை வாங்கிட்டு வர சொல்லி மன்னன் அனுப்புகிறார். இவரை எங்கே அனுப்புகிறாருன்னா, புதுக்கோட்டையில் இருக்கிற திருப்பெருந்துறைக்கு அனுப்புகிறாரு. இவரும் அங்கே வராரு. அங்கே வந்துட்டு இருக்கும்போது திருப்பெருந்துறையில் ஒரு மரத்தடியில் ஒரு குருவும் கூட கொஞ்சம் சீடர்களும் இருக்கிறத பார்த்துடுறாரு. இவர் உடனே அவங்க கிட்ட போய் உட்காந்து அவங்க பேசுனதை கேட்குறாரு. கேட்டவுடனே மெய் மறந்து அந்த இடத்துல அழுத கண்களும் தொழுத கையுமா அவரை பலமுறை அந்த குருவை வலம் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் குருவே அப்படின்னு சொல்கிறார். வந்திருக்கிறது யார்? சிவபெருமான். சிவபெருமான் தான் இவர் ஆட்கொள்கிறதுக்காக அந்த இடத்துக்கு அந்தனர் உருவில் வந்திருக்கிறார். அது இவருக்கு தெரியல. அவர் சொல்லிவிட்டு கோவில் திருப்பணியே அங்கே இருந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சதுக்கப்புறமா தான் இவருக்கு தெரியுது வந்தது சிவபெருமான் அப்படின்னு. தாயை இழந்த குழந்தை போல் அவர் மறைஞ்ச பிறகு இவர் ரொம்ப அழுது அதுக்கப்புறம் தன்னை முழுசாக இறைப்பணியில் தன்னை உட்படுத்திக்கிறார். அப்போ அவர் வந்த வேலையை மறந்துடுறாரு. கூட வந்தவங்கெல்லாம் மன்னன் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பார், குதிரை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கொண்டு வந்த பணம், தான் போட்டிருந்தது, விலை உயர்ந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? திறந்துடுறாரு. இருந்த பொன் பொருள் எல்லாமே இறைப்பணிக்காக, திருப்பணிக்காக கோவிலில் செலவு பண்ணிடுறாரு. அவங்கக்கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா, 1 மாதத்தில் குதிரைகள் சேரும்னு மன்னனுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 1 மாதத்தில் குதிரைகள் போய் சேர்ந்ததா, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.